கபில முனிவர் நாடு நாடாக கடந்து அப்படியே வந்துட்டுருக்கார். அப்படியே வந்துட்டுருக்கும்போது ஒரு இடத்த பார்க்குறார். பசுக்கள் எல்லாமே தானாக பால்களை பொழிந்து கொண்டிருக்கிறது. அங்கே அந்த காட்சி அவர் அப்படியே மயக்கிடுச்சு. அது மட்டும் இல்லை, வில்வ மனம் அங்கே அப்படியே சூழ்ந்து கிடக்குது. வில்வ மரங்களால் அந்த இடம் சூழ்ந்து கிடக்குது. அதில் மாடுகள் தாமாக பாலை சொரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்னாச்சு, அந்த மணல் அந்த மண்ணெல்லாம் வெள்ளை விளையர்னு அப்படியே காட்சி கொடுக்குது. இவருக்கு ஒரு யோசனை, இது அற்புதமாக இருக்குதே, பாலும் மண்ணும் மணலும் கலந்து அது ஒரு கலவையாக இருக்குதே, நறுமணமாக இருக்குதே, அழகாக இருக்குதே, ஒரு சக்தியோடு இருக்குதே. இதில் ஒரு லிங்கத்தை நாம் பிடிச்சு பிரதிஷ்டை செய்து இறைவனை நாம் நினச்சி வழிபட்டோம்னா சிவகடாட்சம் நமக்கு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு உடனே அந்த கபில முனிவர் அவ்வாறு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா மன்னனுடைய அந்த குதிரை அந்த வழியாக போகும் பொழுது இவர் பிரதிஷ்டை செய்து வணங்கி கொண்டிருக்கிற அந்த லிங்கத்தை அது கால் பட்டு ரெண்டாக பிளந்துடுச்சு. உடனே இவருக்கு கோபம் வந்துடுச்சு. அப்புறமா சரி இதுதான் பின்னமாயிடுச்சு, வேறு லிங்கம் பண்ணலாம் அப்படின்னு அவர் மணல்களை சேகரிக்கும் பொழுது எல்லாமல்ல சிவபெருமான் கல்யாண கோலத்திலே காட்சி கொடுத்து, இங்கே இருக்கக்கூடிய மாடுகள்லாம் சாதாரணமானவில்லை, எல்லாம் காமதேனு. அப்படி இருக்கிறதுனால பிளந்துபட்ட லிங்கமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு சக்தி இருக்குது, இதையே வைத்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில் அந்த திருக்கோயில். இங்கே ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த கோவிலில் இருக்கிற பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமியாக இருக்கு இல்லைங்களா, அந்த பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது காசியில் இருக்கக்கூடிய பைரவர் மாதிரியே அப்படியே இங்கே இருக்கக்கூடிய பைரவர் இந்த கோவிலில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த பைரவருக்கும் நாய் வாகனம் எல்லாமே கிடையாது. 27 மண்டை ஓடுகளுடன், அதாவது சர்பத்தை அரைஞான் கயிறாக அணிந்து கொண்டு அவர் காட்சி கொடுக்குறார். சிங்கப்பல்லோட இங்கே காட்சி கொடுக்குறார். இங்கே இருக்கிற பைரவரை நாம் தேய்பிறை அஷ்டமி திதியில், இன்றைக்கி கூட தேய்பிறை அஷ்டமியில் தான் வணங்கினோம்னா எல்லா விதமான தோஷங்களும் விலகிறது, பாவங்கள் எல்லாமே விலகுகிறது. இங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தன்னுடைய முடியை அப்படியே சடமுடியை எடுத்து அதாவது கட்டிகிட்டு இருக்கார். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நடராஜர் அவ்வளோ அழகாக ஸ்ரீ நடராஜ பெருமான் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்கார். அதே மாதிரி இங்கே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பாலை அருந்துபவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த அபிஷேக பாலை அருந்துபவர்களுக்கு உஷ்ண நோய்கள் எல்லாமே விலகுது. சிலர் உடம்பெல்லாம் தொட்டோம்னா அப்படியே சூடாகவே இருக்கும். என்னங்க காய்ச்சலா அப்படின்னு கேட்போம். இல்லைங்க எனக்கு அப்படி தாங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உடல் உஷ்ணம் இருக்கு இல்லைங்களா, வெட்டை குட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அபிஷேக பாலை அருந்தும்போது அவங்களுக்கு அந்த நோய்கள் எல்லாமே விலகுதுங்க. அதே மாதிரி இங்கே விநாயகர் விஜய விநாயகராக இருக்கிறார். சங்கடகர சதுர்த்தியில் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை நம்ம வணங்கினோம்னா நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே விலகுதுங்க. இங்கே சிவபெருமானுடைய ஆலயமாக இருந்தாலும் பைரவர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தான் எல்லாருக்கும் தெரியுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இங்கே இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பேர் ஸ்ரீ பால்வண்ணநாதர், அம்பாள் ஸ்ரீ வேதநாயகி, ஸ்தலவிருட்சம் வில்வமாக இருக்குதுங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னா, சிதம்பரத்திலிருந்து கவரப்பட்டு அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் சிவபுரி வருது. அந்த சிவபுரியை அடுத்து அதுக்கடுத்தது ஒரு ஊர் இருக்குது, அதான் திருக்கழிப்பாலை அப்படிங்கிற ஊர் தாங்க. அந்த திருக்கழிப்பாலைங்கிற ஊரில் தான் இந்த சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயத்தில் தான் பைரவரும் இங்கே கோவில் கொண்டிருக்கிறார். அதனால் ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் ஸ்ரீ பைரவரையும் சென்று வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.